ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கிற சவுண்ட் லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சவுண்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஈச் சவுண்ட் ஹேஸ் அ பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். சவுண்ட் எனேபிள் அஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஸ்பீசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இல்லைனா அடித்தோம்னா ஒரு சவுண்ட் வருது. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ சப்ஸ்டன்ஸு மோஷன் வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷனாக இருக்கும்போதும் அது வந்து ஒரு வைப்ரேஷன் மூலமாகவும் ஒரு சவுண்டை வந்து எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸில் வந்து ஒவ்வொரு சவுண்டு நம்ம கேட்கும்போது ஒவ்வொரு சவுண்டு வந்து நம்மளுக்கு காதில் வந்து கேட்குது. அடுத்து வந்து மீடியம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சவுண்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ மெட்டீரியல் மீடியம். ஒரு மீடியம் வந்து தேவை. அப்போ தான் அந்த சவுண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேவ் ஆக டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ சவுண்டு வந்து இட் மூவ்ஸ் த்ரூ அ மீடியம். ஒரு மீடியம் மூலமாக சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது செட் டு வைப்ரேட், அதனால தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு வந்து இட் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன் propagate from one location to another, as I told earlier. அடுத்து propagation of sound. அடுத்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்டு வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு மீடியம் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு வேக்யூம் ஸ்பேஸில் வந்து சவுண்டு வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் வந்து இட் ட்ராவல்ஸ் இன் வாட்டர் அண்ட் சாலிட் பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு வந்து சாலிட்ஸில் வந்து மோராக இருக்கும் தேன் இன் லிக்விட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறது வந்து கேஸில் தான் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து எப்படி நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அது ட்ராவல் ஆகுது அதை வச்சு சவுண்டை வந்து கணிக்கலாம். ஒரு செகண்ட்ஸ்க்கு இது பண்ணலாம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, டினோட்டட் பை வி. அப்புறம் v இஸ் ஈக்குவல் டு n லேம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. n வந்து ஃப்ரீக்வன்சி, லேம்டா வந்து வேவ்லென்த். அதாவது எவ்வளோ வேவ்லென்த்துக்கு ஸ்பீடு வந்து ட்ராவல் ஆகிருக்கு அதை கணிக்கிறாங்க. அடுத்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். எந்த மீடியம்லாம், ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், ஒரு ப்ரெஷர் இருக்கணும், ஒரு ஹியூமிடிட்டி இருக்கணும். இந்த 3 மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ஏதாவது ஒரு மீடியத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஏரில் வந்து 331 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் பாருங்க 6420, ஸ்டீல் வந்து 5960, அயன் வந்து 5950. சாலிட் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான், சாலிட்ஸில் வந்து ஏர் வந்து ஈஸி, அதாவது சவுண்டு வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகிறதுனால இங்கே வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் லிக்விடுக்கு பாருங்கள் அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கேஸுக்கு ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். அப்போ லிக்விடுக்கு பாருங்கள் சி வந்து H2O வந்து H2Oனா வாட்டர். அப்போ 1530, டிஸ்டில்டு வாட்டர் 1498, கேஸஸ்க்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ரெண்டும் தான் 1284 316. ஸோ இவ்வளோ தான் சாலிட் லிக்விட் கேஸு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மோர் டு நோ பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் நோன் அஸ் ஹியூமிடிட்டி. அதாவது ஒரு வாட்டர் வேப்பரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குது அதை வந்து அளவிடுறது தான் என்னது ஒரு ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் வின்டர் சீசனில் லெஸ் அமௌண்ட் இருக்கும், ஆனால் சம்மர் சீசனில் மோர் இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்புறம் சவுண்ட் ட்ராவல்ஸ் டிஃப்ரெண்ட் மீடியம் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. இப்போ ஒவ்வொரு மீடியத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வுட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது சாலிடு, அதுக்கு வந்து ஒரு மீடியம் இருக்கும். அதே இது இப்போ வாட்டரில் இதாகும்போது அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்ப்ரெஷன் அப்படின்னா இப்போ வந்து டியூனிங் ஃபோர்க்கை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு இடத்துல புஷ் ஆகி கம்ப்ரெஸ் ஆகி ஏர் வந்து போயிட்டுருக்கு. இதனால
இதனால் ஒரு ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகி லோ ப்ரெஷர் கொடுக்குது, அதான் ரேர்ஃப்ராக்ஷன். அடுத்து கம்ப்ரெஷனும் ரேர்ஃப்ராக்ஷனும் வந்து சவுண்ட் வேவை ப்ரொடியூஸ் பண்ணோம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்? ஒரு மீடியம் மூலமாக அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் சவுண்ட் வேவ்ஸும் சவுண்ட் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மெட்டீரியல் மீடியம் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனர்ஜியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது எனர்ஜி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட், பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. வெலாசிட்டி வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராபகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் வந்து ஆஃப் மீடியம் வந்து ஒரு இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி, மினிமம் ஃப்ரிக்ஷன் இதில் எல்லாமே ப்ரொபகேட் ஆகும். ஆனால் அந்த மெக்கானிக்கல் வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகும். இதிலெல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி, மினிமம் ஃப்ரிக்ஷன் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டூ பாருங்கள். அஸ்ட்ரானமர்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் பாருங்கள். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன், அதாவது பெர்பெண்டிகுலராக அது வைப்ரேட் ஆகுது. டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங், லைட் வேவ்ஸ். அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து ஒன்லி இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் தான். ஆனால் லாண்டிடியூட்னல் வேவ்ஸ் பாருங்கள், த பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங், சவுண்ட் waves in a medium. ஸோ இது வந்து சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செஸ்மிக் வேவ்ஸ் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாண்டிடியூட்னல் வேவ்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எர்த்குவேக்லாம் வருது அப்படின்னா அந்த டைம் இந்த செஸ்மிக் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரோஃபோன்ஸ் அண்ட் செஸ்மோமீட்டர் வந்து இந்த ரெண்டு வேவ்ஸ், அதாவது செஸ்மிக் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வந்து கரெக்டான இது வந்து சொல்லுது. அப்புறம் செஸ்மாலஜி வந்து இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் செஸ்மிக் வேவ்ஸா. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது லவுட்னஸ்னால் இப்போ வந்து டெசிமல், சவுண்டுக்கு யூனிட் வந்து டெசிமல். லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட்னு தான் இந்த டிபெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் பிச்சர், டிஸ்டிங்யூஷ் ஃப்ளாட் சவுண்ட் அண்ட் ஷ்ரில் சவுண்டு. ஒரு லோ ஆஸ் வெல் அஸ் ஹை, இந்த ரெண்டு வேவையும் இது வந்து யூஸ் பண்ணுது. அப்புறம் குவாலிட்டி அண்ட் ஆர் டிம்ப்ரி, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு சவுண்டு, அதாவது ஒரு பிச்சு, ஒரு ஆம்ப்ளிடியூட், இந்த ரெண்டையும் அது வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணுதான். அப்புறம் ஆடிபிலிட்டி ரேஞ்சு. ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னாலே 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் தான் சோனிக் சவுண்ட், இல்லைனா ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இதுதான். ஹியூமன் இயர் வந்து 20 ஹெர்ட்ஸ் ஆர் அபவ், இது வந்து ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்ஃப்ராசோனிக் வந்து இதை விட லெஸ்ஸு. இது வந்து எர்த் மானிட்டரிங் பண்ணுறாங்க, ஸ்டடி ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட்னா ரொம்ப கிரேட்டர் தேன் 20,000. ஸோ இந்த சவுண்ட்லாம் பேட்ஸ், டாக்ஸ், டால்ஃபின் இதுதான் யூஸ் பண்ணோம். இது வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் வந்து சோனோகிராம், சோனார் டிடெக்ட், டெப்த் ஆஃப் த சீ டிடெக்ட், எனிமி சப்மரைன்ஸ் இருக்கும், டிஷ் வாஷர்ஸ். அல்ட்ராசவுண்ட் வந்து கேல்டைன்ஸ், விசிட்டல். அடுத்து மோர் டு நோ பாருங்கள். ஆம்ப்ளிடியூடு வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் இட்ஸ் மெயின் பொசிஷன். இது வந்து எப்படி ஆம்ப்ளிடியூடை வந்து ஏன் டினோட் பண்ணுறாங்க? யூனிட் ஆஃப் ஆம்ப்ளிடியூடு வந்து மீட்டர். அடுத்து டூ பாருங்கள். ஒரு பேட் வந்து பபால், அது வந்து ஹையர் சவுண்டு ஃப்ரீக்வன்சி வந்து 20,000 ஹெர்ட்ஸ். இது வந்து அல்ட்ரா சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீம் இது வந்து ரொம்ப கணைக்கும் போது இதோடைய அல்ட்ரா சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வேவ் லென்த்தில் வந்து இட்ஸ் லொக்கேட்டட் தேர் வே அண்ட் ப்ரே. அதுக்கப்புறம் இவருடைய இது வந்து எங்கே ப்ரே வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து கேட்ச் பண்ணி சாப்பிடக்கூடிய இதுவும் இதுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ப்ளீஸிங் சென்சேஷன் டு இயர். ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் நல்லா ப்ளீஸிங்காக இருக்கலாம் இயர்ஸ்க்கு, அப்படி யூஸ் ஆகுது. அப்புறம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இந்த பிபிலாம் ஊதுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த இதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஹார்மோனியம், மவுத் ஆர்கான் அதெல்லாம்.
அப்புறம் ஸ்ட்ரிங்ட் அப்படின்னா கிட்டார், அதெல்லாம் ஒரு சவுண்டு கொடுக்குதுல்ல அது. அப்புறம் ப்ரெக்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஓல்டஸ்ட் டைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெக்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரம்மு, தபேலா, அப்புறம் கன்ஸ்ட் ஆஃப் லெதர் மெம்பரெயின் ஸ்ட்ரெச்ட் அக்ராஸ் அ ஹாலோ பாக்ஸ், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சவுண்ட் வந்து எப்படி ஹியூமனுக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ், அதாவது லேரிங்ஸில் இருக்கிற த்ராட் பக்கத்தில் இருக்க அந்த மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து 2 லிகமெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் வக்கல் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹியூமன் இயரோடைய மெக்கானிசம் என்னென்னா அவுட்டர் விசிபிள் பார்ட் ஆஃப் த ஹியூமன் இயர் வந்து பின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது மூலமாக கவர் ஆகிருக்குன்னா ஒரு ஷேப், ஒரு அவுட்டர்மோஸ்ட் ஷேப்னால தான் கவர் ஆகிருக்கு. அப்புறம் ஆசிக்கிள்ஸ் வந்து இன்வர்ட் அண்ட் அவுட்வேர்டு வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பிக் பண்ணுது, ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ், அதான் இன்னர் இயர். அப்புறம் உடனே பிரெயினுக்கு போய் அது ஃபார்ம் ஆஃப் சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ பிரெயின் வந்து பர்சீவ்ஸ் இஸ் சவுண்ட்ஸ் அஸ் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் காசஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வ்னஸ், ஹெட்டேக். அப்புறம் லாங் டேர்ம் எக்ஸ்ப்ளோஷர், சஸ்டெயின்ட் எக்ஸ்ப்ளோஷர், சடன் எக்ஸ்ப்ளோஷர், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்புறம் எப்படி நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், எஃபெக்டிவ் சைலன்சர் யூஸ் பண்ணலாம், என்கரேஜ் ரிஃபைன், அப்புறம் ப்ராப்பர்லி மெயின்டைன்டு கம்யூனிகேஷன் ஆஃப் லோ வால்யூம், ரெசிடியல் ஏரியாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். அப்புறம் க்ரீன் கொரைடர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், நாய்ஸி ஃபேக்ட்ரி ஷுட் வியர் இயர் பிளக்ஸ், என்கரேஜ் பிளான்ட் ட்ரீ அண்ட் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹியரிங் லாஸ் எதனால் வருதுன்னா சிம்டம்ஸ் இயர் ஏக், காது வலி மூலமாகவும், அதுக்கப்புறம் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட் இன் இயர், இந்த சாலாம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் ரிங்கிங் இன் யுவர் ஐஸ், சரி அதில் இயர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வந்து கேட்கும். அப்புறம் எப்படி காசு ஆகுதுன்னா ஏஜ் மூலமாக காசு ஆகுது. இயர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாது காசு ஆகுது. ஒரு சர்டைன் மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணி அலர்ஜி ஆகலாம். அப்புறம் வந்து அது பரம்பரை நோயாக கூட இருக்கலாம். அப்புறம் வந்து அது சிவியர் ஒரு ப்ளோ, அது பட்டாசுலேயே ரொம்ப சிவியர் ப்ளோ, அது மூலமாகவும் இருக்கலாம். அப்புறம் லவுட் நாய்ஸ்னாலே இருக்கலாம். அப்புறம் லாஸ்ட் டூயினோ பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1877 ஃபோனோகிராஃபியை வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் லாஸ்ட்டு வேவ்லென்த் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது வந்து 2 கான்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. லாம்டா மூலமாக தான் டினோட் பண்ணுறாங்க. இது வந்து க்ரீக் லெட்டர். யூனிட் ஆஃப் வேவ்லென்த் வந்து மீட்டர். ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் த மீடியம் இன் 1 செகண்ட் டினோட்டட் பை an யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். அடுத்து புக் பேக் பார்ப்போம். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் இன் மெட்டல். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் டிசைட்ஸ் இட்ஸ் லவுட்னஸ். What kind of musical instrument is a sitar? String instrument. Find out the odd one out. Violin. Noise is produced by irregular and non-periodic vibrations. The range of audible frequency for human ear is 20 Hz to 20,000 Hz. If the amplitude and frequency of a sound wave are increased, which of the following is true? Loudness increases and pitch is higher. அடுத்து Phillips. Sound is produced by vibration of particle. The vibration of simple pendulum are known as oscillation. Sound travels in the form of waves. High frequency and sounds that cannot be heard by you are called ultrasonic. Pitch of a sound depends on the frequency vibration. If the thickness of a vibrating string is increased, its pitch will be decreased. அடுத்து அல்ட்ராசோனிக் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மோர் தேன் 20,000 Hz. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அப்படின்னா 330 மீட்டர் per செகண்ட். அடுத்து இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பிலோ 20 Hz. சவுண்ட் ப்ரொபகேஷன் நீட்ஸ் மெட்டீரியல் மீடியம். ஸோ அடுத்து அசெஷன் பாருங்கள். Assertion: when lightning strikes, the sound is heard a little after the flash is seen. Reason: the velocity of light is greater than that of sound. So both are correct. Reason explains the assertion. Okay, next assertion: two persons on the surface of moon cannot talk to each other. There is no atmosphere on moon. Yeah, true. Both are correct. Reason explains assertion.
ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் அதாவது 8th ஸ்டாண்டர்ட் சவுண்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டண்ட் நோட்ஸு as well as புக் பேக் கொடுத்துட்டேன். இனி நெக்ஸ்ட்டு 9th 10th அப்லோட் பண்ணி விடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து டாபிக் வைஸாக நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் கொடுத்துட்ருக்கேன் சயின்ஸு. உங்களுக்கு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.